இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் காலை வேளையில் தேவனை நோக்கி வந்திருக்கிற யாவரும் சிறிது நேரம் துதித்து கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி டேடி, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் டேடி, ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்முடைய கிருபை நாள் இருக்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி உள்ள இருதயங்களோடு கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய முகங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, உம்முடைய முகங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பரிசுத்தரே, அப்பா நீதியை சரி கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அல்ஃபா ஒமேகாவும் ஆனவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம்ப்பா அன்வரே, உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம் ராஜா. உடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம் தகப்பனே. அன்வரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா நன்றி உள்ள இருதயங்களோடு அப்பா எங்கள் இருதயங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆடுகளின் மேய்ச்சலாக இருக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாவரும் உமக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்க உதவி செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே அறிந்திருக்கிற எங்கள் தகப்பன் ஆண்டவரே, எங்கள் உள்ளந்தீர் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, நல் மேய்ச்சலில் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த நாள் முழுவதிலும் தகப்பனே அப்பா நேர்த்தியாய் உம்முடைய சித்தம் போல அப்பா உம்முடைய மகிமையின் போல அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தின எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஒவ்வொரு வேளையிலும் கண்ணின் மணி போல் எங்களை வழிநடத்தினீர் அப்பா. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீர் அப்பா. இக்கட்டு சூழ்நிலைகளில் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் எங்களை ஏந்தி கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நன்றி ராஜா, ஆண்டவரே நன்றி தகப்பனே. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீதி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அநாதி தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா திக்கற்றவர்களை ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கைவிடப்பட்டவர்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வழியாய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்தியத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா மெய்யான ஒளியாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே அப்பா உமக்காக வாழ கிருபை செய்தீர் அப்பா. எத்தனையோ சோதனைகளில் அப்பா நீர் பலன் கொடுத்து எங்களை தாங்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா. உண்மையில் இருக்கிற சுபாவங்களினால் எங்களை நிரப்பினீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை போல மாற உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா
உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் வெறும் வாயினால் அல்ல ஆண்டவரே, அப்பா கிரியிலே நடப்பிக்க உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கிரியிலே நடப்பிக்க உதவி செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உபசரிக்க கிருபை செய்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா அந்தரங்கத்தில் இருக்கிற புதையல்களை வெளியரங்கமாய் கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்பா, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. உம்முடைய நாமம் அதிசயமானதா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரமாப்பா, 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 ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஈடு இணை இல்லாத நாமம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. அப்பா பரிசுத்தவான்கள் அப்பா வானுலகத்தார் பூலோகத்தார் எல்லாரோட முடகான்களும் முடங்குகிற நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சகலத்தையும் கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியை ஆண்டவரே இந்த நாவில் கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து அப்பா தரிசிக்கவும், உம்மை குறித்து தியானிக்கவும், உம்மை குறித்து பேசவும் அப்பா இந்த நாவுகளை படைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. உம்முடைய துதிகளை சொல்லி வர கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களை அடையாளங்களில் சொல்ல கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மையே வாழ்த்தி வணங்குகிறோம் ராஜா. எங்கள் மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கர்த்தரும் எங்கள் பரிசுத்தரும் எங்கள் நீதியில் நிலைக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்களை ஆளுகிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறவருமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எம்முடைய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா அனுதினமும் பேசுகிற எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக வாக்கு தத்தங்கள் மூலமாய், அநேக வாக்கு தத்தங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய் அடியேன்னு கூட பேசி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த அடிமைகளோடு கூட உலாவுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பன் இறங்கி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஆபத்து நாட்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா தெளிந்த ஞானத்தை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா தெளிந்த புத்தியை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை அறிகிற அறிவை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்மை அறிகிற மேன்மையை ஆண்டவரே எங்களை பாராட்ட கிருபை செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா தொடர்ந்துள்ள பகுதிகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேற்ற கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில்
உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். ஆதி மந்தமும் மானவரே அல்பா ஒமேகா நீரே. ஆதி மந்தமும் மானவரே அல்பா ஒமேகா நீரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம் என்று சொல்லி நாம் இணைந்து பாடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக
12வது மாதத்தில் இந்த 22ஆம் தேதியில் ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. துதித்திடுவே தீயுணம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயுணம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே ஆண்டவரே எந்த தீமையும் எங்களை அணுகாமல் உம்முடைய சிறகுகளினால் எங்களை மூடுகிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமா அல்லும் பகலும் நித்தியமா அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கன்னிமணி போல் காத்தீரே எம்மை துதியே. ஆண்டவரே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து எல்லா தீமைக்கோ எல்லா ஆபத்துக்கோ எல்லா நெருக்கங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய அருளாலே ஆண்டவரே அடியேனை கண்ணோக்கி பார்த்த தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சிறுமையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது எங்களை கண்ணோக்கி பார்த்த ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. மன்னாகி மக்கும் நீரானே எந்நாளும் எங்கள் துணை நீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீரேங்கள் துணை நீரேங்கள் கேடகம் ஆண்டவரே நீரேங்கள் தஞ்சம் நீரேங்கள் கோட்டையாக இருக்கிறீர். 11 மாதங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களுக்கு தஞ்சமாக இருந்து எங்களை வழி நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்றும் துதித்தீர். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது ஸ்டான்ஸ். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்மணி போல 11 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வெளியே போகும் பொழுது நம்முடைய கண்களில் ஏதாவது ஒரு தூசி படியும் பொழுது உடனே சடால்னு என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளை அறியாமையே கண்களை மூடுவோம்.
அப்போ பாருங்க, அந்த கண்ணுக்கு இந்த இமை வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதை ஆண்டவர் கண்ணின் மணி போல காத்து, கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு மணி அந்த கருவில் இருக்கு. அதை போல கடவுள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆபத்துக்கள், வேதனை, நெருக்கம், பிரச்சனை, கஷ்டம், எந்த ஒரு தூசியும் படியாதபடிக்கு கடவுள் நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவா, உமது சிறகினாலே ஆண்டவர் எப்படி கோடி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சிறகுகளினாலே மூடி சுமந்து காத்து வருகிறது போல ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவருடைய சிறகு நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாகனங்களில் போகும் பொழுது, வீடுகளில் வேலை செய்யும் பொழுது, எல்லாம் மேலே உயரத்தில் ஏறும் பொழுது, எல்லா இடங்களிலும் இந்த சிறகு நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறது. இந்த சிறகு நம்மளை வேலி அடைக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. எத்தனை பேர் நம்மளை வாழ வச்சார் ஆண்டவர்? அல்லேலூயா. வாழ வச்சாரா, தூங்க வச்சாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை வாழ வச்சாரு. அல்லேலூயா. சிலருக்கு வாழ வச்சுட்டாரு, பின்னாடி அடங்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் நம்மை வாழ வைத்த கடவுள். என்னை வாழ வைத்தார். நான் உண்மையாக சொல்ல முடியும், நான் செத்து போக வேண்டிய ஆள், உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் செத்து போய் மண்ணோட மண்ணாகி அவங்க கல்லறையில் எல்லாம் மரம், செடி, கொடி வளர்ந்துருச்சு. ஆனால் என்னை ஜீவனோடு என் தேவன் வைத்தார். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் உயிருள்ள வரை உம்மை பாடுவேன். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்ன வாழ வைக்கும் தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. பாடுங்க, நல்ல கை தட்டணும், எனர்ஜியா. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். சொல்லுங்க. பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, நடந்த போது கண்ணீரை துடை தெரிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது. ஆமென். கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வில், ஒளியாக வந்துதித்த தெய்வமே, அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. பாடுங்க. என்னை கை தட்டலாமா? எல்லாம் கை தட்டி, எல்லாம் ரெண்டு கையை தட்டி பாடுங்க.
தனிமையில நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, அன்பு தெய்வமே. எல்லாம் கைத்தட்டி கைத்தட்டி என்னை தாங்கி நடக்கும், என்னை வாழ வச்சார். இதுவரை என்ன ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னை வாழ வச்சார். அல்லேலூயா. நீங்க இல்லாம என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. கை தட்டுங்க, பாடுங்க பாடு. என்னை வாழ வைக்கும் ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் வாழ வச்சிருக்காரு? வாழ வச்சுட்டு அப்புறம் வாள் வச்சிருவார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சில நேரத்தில் சேட்டை பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? வாழ வைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வச்சிடக்கூடாது, பின்னாடி வாள் முளைச்சிடவும் கூடாது. அடங்க மாட்டோம், அப்புறம் கீழ்ப்படிய மாட்டோம், குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்போம். போகலாமா வேண்டாமா, குதிக்கலாமா ஏறலாமா? அல்லேலூயா. ஆமென். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அச்சம் தவிப்போம், தைரியம் நாதனுக்காய் மடிவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உயிர் பெருவி ஒன்று குடுவி உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறிய நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டப்பட்டதில்லை. உயிர் பெறுவீர், உயிர் பெறுவீர், ஒன்று குடுவி உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார்.
ஆமீன் சொல்லுங்க. இன்னுமா அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த வருஷத்தை கடத்திட்டு போகக்கூடாது. நான் சொல்லட்டுமா, யார் இந்த வருஷத்தில் நம்ம தவறையெல்லாம் திருத்திக்கிட்டு புதிய வருஷத்துக்கு நுழையிறோமோ அந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எதையுமே சரி பண்ணாமல், சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான், கடைசி வரைக்கும் தன்னுடைய தவறை சரி பண்ணிக்க மாட்டான். அவன் அதே கிளாஸ் தான் 10 வருஷம் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு சில விசுவாசி 10 வருஷம் அதே கிளாஸ் தான் இருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, குடும்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வரணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்குள்ள முதல்ல மாற்றம் வரணும். உங்களுக்குள்ள முதல்ல மாற்றம் வரணும். உங்கள் மாற்றம் தான் உங்கள் குடும்பத்தினுடைய மாற்றம், உங்கள் புருஷனுடைய மாற்றம், உங்கள் மனைவியோட மாற்றம். அல்லேலூயா. நம்ம மாறலன்னா எதுவுமே மாற போறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க மாறணும். நீங்க என்ன பண்ணணும்? மாறணும். அப்படியே வந்துட்டு அப்படியே போறதுனால ஒரு மாற்றமும் நிஜமா இருக்காது சிஸ்டர். நீங்க கோயிலுக்குள்ள வந்தனால இது கங்கை நதி இல்லை, இந்த புனிதம் உங்களை மாத்தாது. அல்லேலூயா. சிலர் என்னன்னா வந்து காலை வச்சுட்டேன் பாஸ்டர், போயிட்டேன் பாஸ்டர், போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம மைண்ட் செட்டில் அப்படித்தானே. ஒரு தடவை போயாவது பாஸ்கிட்ட என்ன பண்ணிடணும், ஒரு ஜபத்தை. இந்த கையில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் அங்கே வானத்தை திறந்தா தான் இந்த கையிலேயே வரும். சிலர் பைப்பை போட்டு திறந்து திறந்து பார்க்கிறான். பைப்பில் வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் வரணுயா. அல்லேலூயா. பைப்பில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. அலைய சொல்லுங்க. கையில் ஒன்றும் இல்லை, வானத்தில் தான் எல்லாம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அங்கே பிளாக் பண்ணிட்டார்னா நான் பைப்பை லெஃப்டில் திருப்பினாலும் சரி, ரைட்டில் திருப்பினாலும் சரி, நான் யூ டர்ன் பண்ணி வந்தாலும் சரி, அந்த பைப்பில் ஒன்றுமே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திறக்கணும் வானத்தை. இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க. இது வந்து சும்மா போகக்கூடாது. இந்த வருஷ கடைசியில் வந்துட்டீங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய கடைசி வாரத்துக்குள்ளே வந்திருக்கேன், இந்த லாஸ்ட் எண்டுக்குள்ளே வந்திருக்கேன், ஆனுவல் எக்ஸாம்குள்ளே வந்திருக்கேன். ஏசப்பா, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. நான் சவாலாக சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் குடும்பம் நிச்சயம் மாறும். கீழ்ப்படிங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. சின்ன சின்ன விஷயம் கர்த்தர் பேசுவார், உடனடியாக கீழ்ப்படிஞ்சிருங்க. அல்லேலூயா. உடனடியாக ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் இந்த காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க. வருகிற வருஷம் உங்களுக்கு மேல்படி, வருகிற வருஷம் முன்னேற்றம், வருகிற வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இவ்வளோ காலம் போயிடுச்சே, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா பூச்சையாவோ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். சொல்லுங்க. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்பா இந்த வருஷத்துல பாடுங்க. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட காத்துக்கொள், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. பொருட்கள் மேலையும் ஆட்கள் மேலையும் கண்ணை வச்சு வச்சு அபிஷேகம் எல்லாம் போச்சு. அபிஷேகமாக நமக்கு இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. எல்லா கண்ணு எங்கே தான்? கர்த்தர் மேலே கண்ணை வைக்க எங்கே வைக்கிறோம்? உலகத்தின் மேலே கண்களை வைக்கிறோம். அவனிங்க அப்போ அந்த அபிஷேகத்தை பார்த்து, அபிஷேகம் இருக்கா இல்லையா நமக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும்.
காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ மரித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள். காத்துக்கங்க. காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட ஆவியானவரே அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அழைத்தவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. காத்துக்கொள். ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சா? அம்போவா அம்போவா சம்போவா. அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு பாடல். ஆமென். வாலிபர் மீட்டிங்கில் இந்த பாட்டை நாங்கள் அடிக்கடி பாடுவோம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சு, ஆளு மேலே கண்ணு போச்சுன்னா அம்போ. அம்போவாக இருக்கக்கூடாது, அபிஷேகம் போகவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்ம கண்ணெல்லாம் மனுஷன் மேலேயும் ஆளு மேலேயும் அப்புறம் பொருள் மேலேயும் வச்சுருந்தேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என் கண்களை உண்மையில் பதிய வைக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, எப்பொழுதும் என்னுடைய கண்கள் உங்களுடைய கரத்தையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவர் உங்களையே பார்க்கட்டும். எல்லாரையும் நம்ம பார்த்தோம்ல, எல்லாரையும் பார்த்தோம், ஆளை பார்த்தோம், பொருளை பார்த்தோம். ஏதாவது நமக்கு உதவுச்சா? அங்கே தான் அவமானப்பட்டோம். யாரெல்லாம் ரொம்ப பார்த்தீங்களோ அவங்க தான் நம்மளை முகத்தில் குத்துனாங்க. அல்லேலூயா. அவங்க தான் உங்களுக்கு குழி வெட்டினாங்க. அல்லேலூயா. அவங்களால தான் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு யாருமே விரோதி இல்லை. அல்லேலூயா. நம்ம யார் நமக்கு விரோதினா நீங்கள் அதிகமாக நேசிச்சவங்க தான் உங்களுக்கு விரோதியாக மாறுவாங்க. வேறு யாருக்கும் தெரியாத அவங்க சீக்கிரம் அவங்களுக்கு தானே தெரியும். அல்லேலூயா. மனம் திறந்தவங்க தான் உங்கள் மானத்தை மரியாதை எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். தெளிலாட்ட சிம்சோன் மனம் திறந்தான், மான மரியாதை போச்சு அவனுக்கு. மனம் திறந்தது ஒரு நீங்கள் மனம் திறக்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட தான். அல்லேலூயா. அவர் நம்ம மான மரியாதை காப்பாற்றுவார். எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் அதை எடுக்க பார்ப்பான், கர்த்தர் அதை கொடுக்க பார்ப்பார். ஆமென். நம்ம எழும்பி நிற்போம். எழும்பி நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னோட அபிஷேகத்தை நான் காத்துக்கிறேன், நான் உமக்காக ஓட போகிறேன். அப்பா இந்த வருஷம் முழுசும் ஏதேதோ காரியத்துக்காக நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்த ஆண்டவரே, ஏசாமி இன்னைக்கு உங்கள் அம்மாக்காக ஓட விரும்புகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். பொருள் மேலே ஆசை இல்லை, மனுஷன் மேலே ஆசை இல்லை, ஆட மேல ஆசை இல்லை. என் மனவாளனாகிய கிறிஸ்துவை நான் பார்க்கவே ஆசைப்படுகிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே,
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி, பொருள் மேலல்ல மனுஷன் மேலல்ல, பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும், என் காலு இயேசுவுக்காக ஓடட்டுமே. ஓடுகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று, எல்லா குப்பையும் நஷ்டம் என்று என் ஆண்டவருக்காக இயேசு ராஜாவின் இயேசு ஒரு கைப்பிரதி கொடுக்கிறது, அவருக்காக ஓடுறது. நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுடன், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனைதான் எத்தனைதான் எத்தனை கஷ்டம் நஷ்டம் வரட்டும்பா. ஆமென். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக எனக்காக ஆமென். உனக்குன்னு ஒரு பாதைய அப்பா நியமித்த பாதையிலே ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா நல்ல கை தட்டி அல்லேலூயா லூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் காலில் ஓடட்டும் ஏசப்பா, உமக்காக ஓடட்டும். இந்த 12 மாசமும் எனக்காக ஓடின கால்கள் ஆண்டவருக்காக ஓடட்டுமே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன். பாடுங்க, ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்பா, நான் ஓட விரும்புகிறேன். பொருட்கள் மேலே ஆட்கள் மேலே என் கண்ணு போனது உண்மைதான், அங்கெல்லாம் ஓடினது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, உமக்காக ஓட போகிறேன், உமக்காக ஓட போகிறேன். ஆண்டவரே, என் ஃபியூல் எல்லாம் என்னுடைய ஃபியூல் எல்லாம் குறைஞ்சிட்டு ஆண்டவரே, இப்போ மறுபடியும் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் ஓட ரெடியாக இருக்கிறேன், நான் ஓட ரெடியாக இருக்கிறேன்.
ரீபா லகா ரபா ஷதா ரபா லபா. அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ரீகா லதா ரகா பரா பலா சம்தா ரபா லபா. ரீகா லகா ரபா தரா ரபா லகா ரபா லபா ரபா. ஒரியந்த ரபா லபா ரபா ரபா கப ரபா லபா ரபா 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 ரபா. ரீகா லபா ரபா 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 ரபா. ஓட போறேன், உமக்காக ஓட போறேன். என் கைகள் கால்கள் உமக்காய் செயல்பட போகிறேன். ஓ ரபா கபர பர 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 கர பல பர 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 ரியல பர 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 பர. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். ஆமென் ஆமென். அபிஷேகம் ஓ எனக்குள்ளே. ரகதரனா ஷபரபரரரா. ஓ அபிஷேகம் என் தலை மேல மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். புது பலனை தருகிறார், புதிய கிருபைகளை கொடுக்கிறார். ஆமென். இதயங்கள் ஏராளம் ஏராளம், முறிக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். ஓ தேசமெங்கும் ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே ராஜா. ஆமென். பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை. எல்லா கட்டுகளை நீ உடைக்கணும். அநேகருடைய கட்டுகளை நீ உடைக்கணும். ஆமென். கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார், உன்னை அபிஷேகிக்கிறார். ரபா கபா ரபா 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 ரிபா ரபா 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 ஷகா ரபா 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 ரபா. புதியுடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. ஆமென். ஜனத்திற்கு துயரத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக நல்ல கை தட்டி. ஓ ஷபா ரபா 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 ரபா. எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே. எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே. ஆவியானவர் எனக்கு. நல்ல கை தட்டுங்க. ராதா ரா 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 ரா. ஓ ராஸ் எல்லாருக்கும் 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 எல்லாருக்கும். ரபா கபா ரபா கபா ரபா ரி கபா ரபா 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 ரிபா ரபா 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 ரபா. அபிஷேகம் என் தலை மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் ரபா ரபா ரபா. நல்ல கைகளை தட்டி
நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்லா கைகளை தட்டி மறுபடியும் உன்னை தேவன் புதுப்பிக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். அநேகருடைய கட்டுகளை நீ அறுப்பாய், அநேகருடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நீ கொடுப்பாய். விடாதீங்க. அபிஷேகம் என் தலை மேலே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. யாரு சும்மா நிக்க கூடாது. நல்ல கை தட்டுமா. இது உனக்கு கடைசி தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, கடைசி வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆமென். புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக இதோ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு. இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு. நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நாளைக்கு உன் வீட்டில் அற்புதம், நாளைக்கு உன் குடும்பத்தில் அற்புதம், உன் வியாபாரத்தில் அற்புதம், உன் மக வாழ்க்கையில் அற்புதம், உன் புருஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம். ஓ ரபா கபா ரபா லபா ரபா கபா ரபா லபா ரிகா லபா ரபா லபா ரிமானா நா நா தரா நா ரா நா ரிதா ரா நா ரா நா தரா. அப்பா அப்பா ரபா பாபா பாபா, நீங்க தான் எல்லாம் எனக்கு. நீங்க இல்லாம நான் இல்ல. நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாம். சொல்லுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீரே எல்லாம். சொல்லுங்க. நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். என்ன நடந்தாலும் எனக்கு எல்லாம் நீங்க தான். மரணமோ ஜீவனோ இயேசுவே. நல்லா ஆராதிங்க பார்க்கலாம். எல்லாரும் கையா சச்சு ஆராதிப்பே. சத்தமா சத்தமா ஆராதிப்பே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன். என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, பாடுங்களேன். செல்வமோ வறுமையோ, பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன்
புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. பாடுங்க எல்லாரும். வெற்றியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நீரே எல்லாம். சொல்லுங்க எல்லாரும். ஆமென். நீரே எல்லாம், வேற யாரும் இல்லை. எல்லாமே நீங்க தான் எனக்கு. எல்லாம் தாய் தகப்பன் நண்பர் உற்றார் உறவினர் எல்லாம் நீங்க தான். இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ இயேசுவே மரணமோ ஜீவனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு சொல்லுங்க. எஜமானனே 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 உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே உமக்காக நேசிக்கிறேன். வழியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் எஜமானனே. எல்லாரும் கையை உயர்த்தி அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. எஜமானனே சத்தமா சொல்லுங்க. எஜமானனே என் இயேசு. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தினார் அல்லவா? ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரை நடத்தினார் அல்லவா? அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அப்பா, அந்த எபினேசர் இதுவரை உங்களை நடத்தினவர், உன்னை கைவிடாம நடத்தினாரு. அம்மா, உனக்கு வியாதி வந்தது உண்மைதான், அவமானப்பட்டது உண்மைதான், நீ நெருக்கப்பட்டது உண்மைதான், உன்னை சுற்றி அநேக துரோகங்கள் நடந்தது உண்மைதான், நீ காயப்பட்டது உண்மை, அழுதது உண்மை, கண்ணீரை சிந்தினது உண்மை, நீ இருக்கலாமா மறிக்கலாமா என்று நினைத்தது கூட உண்மைதான். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கத்திலும் உன்னுடைய தகப்பனோடு கூட இருந்தார். உன்னை கைவிடவே இல்லை, உன்னை நடத்தினாரு. அழுகியின் பள்ளத்தாக்கை ஒருவ கடந்து அதை நீ நீரூற்றாக்கி கொண்டாய். நல்ல கைகளை தட்டி ஓ ராஜா ராதா ராகாதா ராபல. ஏன் அழுகிறாய்?
ஏன் புலம்புகிறாய்? நான் உன்னை கைவிடலையே. நீ நெருக்கப்பட்டாய், நீ நொறுக்கப்பட்டாய், நீ உடைந்து நொறுங்கி போனாய். உன்னுடைய இதயம் உடைக்கப்பட்டது உண்மைதான். நீ அழுது 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 உன் தலையணையை கண்ணீரால் நினைத்தது உண்மைதான். அவமானத்தினால் கூனி குறுகி போய் இருந்தது உண்மைதான். நீ வெட்கப்பட்டது உண்மைதான். இருக்கலாமா மறிக்கலாமா நினைத்தது உண்மை. எத்தனை முறை அந்த தவறான முடிவை நம்ம எடுக்க நினைச்சிருப்போம். யோசிச்சு பாரு. ஆனா அப்பா உன்னை விடலையே, அப்பா உன்னை கை விடலையே. அப்பா அவன் கூட இருந்தார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டிங்க அப்பாக்கு. உன்னை கை விடல, உன்னை விட்டு கொடுக்கல, உன்னை சாக விடல, உன்னை வாழ வச்சிருக்காரு. உன்னை வாழ வைக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல கை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்துல எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ, ஹல்லேலூயா. சில இடத்துல நினைக்கலாம், ஆண்டவர் இந்த இடத்துல நான் இருக்க விரும்பலப்பா, நான் போயிடுறேன் ஆண்டவரே, என்னால் இவங்களை பார்க்க முடியல, என்னால் இவங்க முகத்தில் முழிக்க முடியல, தினம் தினம் நான் சாகிற ஆண்டவரே நீ நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்துல, அதே வீட்டில், அதே தெருவில், அதே சமுதாயத்தில் உன்னை உயர்த்துவேன். உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். காத்திரு காத்திரு காத்திரு. நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை தந்தார். சில நேரத்தில் சில இடத்துல இருக்க நமக்கு பிடிக்காதுல்ல. ஆண்டவரே இந்த இடம் எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் சொல்றார், அங்க இருன்னு சொல்றார். உன்னை அந்த இடத்துல இரு இரு. ஏன் இருக்க சொல்றார் தெரியுமா? அந்த இடத்துல வச்சு தான் உன்னை உயர்த்துவேன். அந்த இடத்துல தான் உன்னை வச்சு நான் உயர்த்துவேன். ஆண்டவரே, உங்களுடைய வியாதிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன், பலவீனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கையை உயர்த்துங்க. என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும் கையை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார், ஒரு விடுதலை கட்டளையிட போகிறார். உங்கள் வியாதி, பலவீன, போராட்டம், எல்லா பெயின்ஸ், அடைப்புகள், கற்கள், ஆண்டவர் எல்லா பிளாக்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். எல்லா பிரச்சனைகள், சரீர பிரச்சனைகள், ஆன்மா பிரச்சனைகள், எல்லாவற்றிலிருந்து ஆவியானவர் ஒரு விடுதலை கொடுப்பீரார். ரபா கபா ரபா தர பல ரபா ஷத ரபா லபா ரபா. கட்டுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொண்டு கண்களை மூடி, பேசாதீங்க, கண்ணை மூடி அப்படியே அமர்ந்து நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த வாரத்தில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல வாகனத்தை போகும் பொழுது வரும் பொழுது பாதுகாத்து, வேலை செய்ய பலனையும், அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும், கைகளை தட்டவும் நடக்கவும், கண்களிலே நல்ல பார்வையும் கொடுத்து, நமக்கு நல்ல சரீரத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி 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 நன்றி. நன்றி சொல்றீங்களா? வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கேரல்ஸ் எல்லாம் நம்ம பாடணும். ஆமென். கேரல்ஸ் எல்லாம் பாட தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். அநேக காரியங்களில் தேவன் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சாரீஸ் வழங்கும்படியாக உதவி செய்தார். ஆமென். சாரீஸ் நம்ம எல்லாம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 80-90 சாரீஸை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி மாலையில் நமக்கு கிறிஸ்மஸ் சில்ட்ரன் ப்ரோக்ராம் இருக்குது. 5 மணிக்கெல்லாம் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சபைக்கு ஒரு வேன் வாங்கும்படியாக கிருபை செய்யணும். கிறிஸ்மஸ் ஆராதனையை, புது வருட ஆராதனையை ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, எங்கள் சந்ததியில் இருக்காங்களோ, எங்கள் தலைமுறையில் இருக்காங்களோ, அவங்க எல்லாரையும் கர்த்தாவே ரட்சியும். அவங்க குறைவை மன்னியும், அவங்க பாவத்தை மன்னியும். உம் மண்டையில் சேர்த்துக்கொள்ள ஆண்டவரே. அவர்களை உம் அன்பினால் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவர். இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே துணையானே, என் கேடகமும் மானே. நீதானே துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உச்சப்ப
அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார், லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் வராருன்னா, கவனிங்க, தேவன் எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்தார், எனக்கு ஒரு லக்கை நியமித்தார். அந்த லக்கில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், அந்த பாதையில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த வழியில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் கன்ஃபஸ் பண்ணுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நாம் கடவுள் கொடுத்த வழியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம மூளை சொல்கிற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோமா, இல்லை மனிதர்கள் நம்மகிட்ட சொல்கிற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோமான்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பவுல் அடிகளார் சொல்கிறாரு, கடவுள் எனக்கு கொடுத்த பாதையில் நான் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த வழி நான் மாறவே இல்லை. என்னை அழைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கடவுள் என்னை எதற்கு அழைத்தாரோ அதே ரூட்டில் தான் நான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னோட ரூட்டு மாறவே இல்லை, என்னுடைய பாதை மாறவே இல்லை. கர்த்தர் எனக்கு நியமித்து போட்ட அதே பாதையில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜனவரி நம்ம ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய பாதையில் ஆரம்பித்தோம். எல்லாரும் என்ன பாருங்க, பைபிளை விட்டுருங்க, என்ன பாருங்க, கொஞ்சம் கேளுங்க, என்ன முகத்தை பார்த்து கேளுங்க. ஜனவரி ஆரம்பிக்கும் போது என்ன தீர்மானம் இல்லை, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன், நான் வேதத்தை படித்து முடித்து கரைத்து குடிக்க போகிறேன், நான் இந்த வருஷம் ஊழியம் செய்ய போகிறேன். உன்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். ஜனவரி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு தீர்மானம் இல்லை, உமக்காக எறிவேன். அவர் தான் எரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் வயிறு, ஆண்டவர் வயிறு என்ன பண்ணுது, வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ண மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, ஊழியம் பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. பைபிளை நான் தலைகீழ படிக்க போகிறேன், நேராகவே படிக்க வழியை காணும். சிலர் நான் முழங்காலே நிற்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக முழங்கால், நான் யூத்தில் இருக்கும்போது வாலிப பசங்களாம் சாட்சி சொல்லுவாங்க, இந்த ஆண்டு நான் வேதாகமத்தை முழங்கால் நின்று படித்து முடித்தேன். ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென். நம்ம படுத்துட்டு கூட படிக்க முடியல. என்ன தீர்மானம், என்ன டிசிஷன். அந்த 12 மணிக்கு ஒரு தீர்மானம் எடுப்பு பாருங்க, 12 வரைக்கும் ஆண்டவரே ஜனவரி அப்படி கொஞ்சம் அனலாக இருக்கும், மேலே ரொம்ப அனலாக இருக்கும். அல்லேலூயா. டிசம்பர் குளிர் அனலெலாம் என்ன பண்ணிடும், அவிஞ்சு போயிடும். ஆமென். எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சோமா யாராவது? இந்த வருஷம் நான் எடுத்த டிசிஷனை டிசம்பர் வந்துருச்சு நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறோம், கை தூங்க பார்க்கலாம். ஒரு பரிசு எடுத்துட்டு வாங்கப்பா. யார் ஒருத்தருமே இல்லை பார்த்தீங்களா, ஒருத்தருமே நம்ம செய்ய முடியல. பைபிள் படிக்கிறோன்னு நினச்சா முடிச்சோமா? ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னீங்களா, வந்தீங்களா? சர்ச்சுக்கே வரல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்தமா? இல்லை. உங்களுக்கு நியமித்த பாதையில் ஓட முடியல. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் கடவுள் எனக்கு நியமித்த பாதையில் இன்னும் நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன், அவர் போட்ட பாதையில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பாதைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? தேவன் உங்களுக்கு நியமித்து கொடுத்த பாதைக்குள்ள இருக்கிறோமா? அந்த லைன்ல இருக்கிறோமா? ஆண்டவர் குறித்த அந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இல்லை எல்லை விட்டு போயிட்டோமா? அல்லேலூயா. ஓடுறது முக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் குறித்த பாதையில் ஓடணும், அதுதான் முக்கியம். அந்த நமக்கு போட்ட அந்த ஒலிம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர் 1000 மீட்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஆமென். அந்த குறிப்பிட்ட அந்த கோட்டுக்குள்ளே தான் ஓடணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கோட்டுக்குள்ளே ஓடுவோம். அல்லேலூயா. அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன நீ, உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய வேலை என்ன, உங்களுக்கு கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அதற்குள்ள நம்ம ஓட வேண்டும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் அழைச்ச அந்த கோட்டில் ஓடுறேனா, இல்லை நான் சுயமாக ஓடுறேனா, இல்லை என் மனித மூளையை வச்சு ஓடுறேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். கடவுள் தான் இந்த பாதையில் நான் ஓட வச்சாரு, அந்த பாதையில் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனா, நான் கண்டினியூ பண்ணுறேனா? அல்லேலூயா. இல்லை சில நேரத்தில் மனுஷன் உங்கள் ரூட்டை மாற்றிட்டானா யோசிச்சு பார்க்கணும். நேரம் இல்லை, நிறைய வசனங்கள். 1 கொரிந்தியர் 9 24 27 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 24 27 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். ஒரு பந்தயத்தில் போகணும்னா அதுக்கு இச்சை அடக்கம் தேவை.
இன்னைக்கு நாம் ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு லக்கில் ஓட வைக்கிறாரு, ஒரு கோட்டில் ஓட வைக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கோட்டில் ஓடும்போது உலக பயிற்சிக்கே, உலக பந்தய பொருளுக்கே நமக்கு இச்சை அடக்கம் வேணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடணும்னா நமக்கு நிறைய இச்சை அடக்கம் வேணும். நம்ம சொல்லுங்க, ஆசை அடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே. நிறைய பேருக்கு இனிப்பு சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யாருக்குன்னா கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இனிப்பு என்ன பண்ணும், சாப்பிட்ணும் ரொம்ப தோணும், பார்த்துருக்கீங்களா? டாக்டர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறானோ அதை சாப்பிட்ணும் நமக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும், பார்த்தீங்களா? இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்கும். ஆமேன். அப்போ கொஞ்சம் இச்சை அடக்க நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு உடம்புல வலி வரும். எல்லோரும் கவனிங்க, என்ன பாருங்கள், ஒரு வலி வந்துடும். இந்த பலவீனத்திலிருந்து ஒரு வலி வரும். அந்த வலி வரும்போது நம்ம யோசிப்போம், கடவுளே இனிமேல் சத்தியமாக நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை தொட மாட்டேன், இது மூஞ்சி கூட அது பக்கம் வைக்க மாட்டேன். அந்த வலி சரியாகும்போது பாருங்கள், ஆண்டவரே ஏசப்பா நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், அதை எடுத்து வாயிலே போட்டேன். அந்த வலி வரும்போது நமக்கு தீர்மானம் பயங்கரமாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? தப்பே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா வலி, ஐயோ முடியல, ஐயோ முடியல. வலி குறைய குறைய நமக்கு அந்த இச்சையெல்லாம் என்ன பண்ணிவிடும், வந்துடும், தானாக வந்துடும், பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இச்சை அடக்குனா சொல்லுங்கள், இச்சை அடக்குனா வலியே வராது. அல்லே சொல்லுங்கள். நான் ஒரு கோட் எழுதி வச்சிருந்தேன், ஒரு கொட்டேஷன் எழுதி வச்சிருந்தேன், வாயை அடக்கினால் நோயை அடக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய் அடக்காவிடில் நாம் அடக்கப்பட வேண்டும். ஓகே, அப்போது இச்சை அடக்கம். அல்ல, அடுத்தது, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை உங்க தலையில வைக்கிற கிரீடத்துக்கு அழிவே கிடையாது. பரலோகத்தில் ஒரு பரிசு எல்லாருக்கும் காத்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகும்போது உங்க தலையில ஏதாவது கிரீடம் இருக்கா? சபையில் யாருக்குமே கிரீடம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு கிரீடம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் நம்ம விசுவாசிகளுக்கெல்லாம் கிரீடம் வச்சு உட்கார ஒரு நாள் வைக்கணும். உள்ளே வரும்போதே அது யாருக்கு வைக்கணும்னா, லேட்டாக வரவங்களுக்கெல்லாம் கிரீடம் வைக்கணும். வச்சு வாங்க உட்காருங்க அப்படின்னு வரவேற்று முன்னாடி உட்கார வச்சு அவங்களாம் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிரீடம், சீக்கிரம் வரவங்களுக்கு ஒரு கிரீடம், லேட்டாக வரவங்களுக்கு ஒரு கிரீடம், எல்லாருக்கும் ஒரு கிரீடத்தை வச்சு பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? லேட்டாக வர்றவங்க யார் கிரீடத்தை பார்த்துட்ருப்பாங்க? என்ன அது அது நல்லா பளபளன்னு இருக்குதே. கொஞ்சம் முத்து என்ன பண்ணியிருக்காரு, 3 எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. அப்படியே கொஞ்சம் அதை மாற்றிடலாமா? தலையிலிருந்து அவள் கொஞ்சம் அசந்த நேரம் அதை என்ன பண்ணிடலாம், எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கலாமா? பரலோகத்தில் பரிசு இருக்குது. அந்த பரிசை பெறும்போது நீங்கள் அங்கலாய்க்கக்கூடாது. ஐயோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, ஏசப்பா ஏசப்பா எனக்கு ஒன்றும் வைக்கலையே, உனக்கு தலையை விட்டதே பெரிய விஷயம். அல்லேலூயா. அதுக்காக சந்தோஷப்படு. ஆமென். அப்போ பரலோகத்தில் ஒரு பரிசு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இங்கே பரிசு வாங்கும்போது நம்ம சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, சிலர்லாம் பரிசு வாங்குவாங்க, சிலருக்கு முதல் பரிசு கிடச்சிரும். அந்த 2வது பரிசு 3வது பரிசு வாங்குவார் ஆள் எப்படி ஆயிடுறாங்க? இந்த பாஸ்ட் இவனுக்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போடுறாரு போல இருக்குது. பத்தியா, நம்மளையெல்லாம் செகண்டு தேடி தள்ளிட்டாரா? இதில் பலிகடை ஆறுது யாரு தான்? மார்க்கும் நான் போட மாட்டேன், டோட்டலும் நான் போட மாட்டேன். அல்லேலூயா. நான் பார்க்கவே மாட்டேன். உண்டா டோட்டல் பண்ணி அன்னைக்கு கொண்டு வந்து ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அது போட்டோன்னே பார்த்தியா, இந்த பாஸ்ட் பையன் இருக்கிற கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு வருது. அது என்னன்னு எனக்கு தெரிலங்கிறாங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணுறது? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழிஞ்சு போகிற ஒரு கிரீடம், ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு ஹாட் பாக்ஸு, ஒரு கிரீடம், இதுக்கே நம்ம என்ன சண்டை கட்டுறோம்? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு கிரீடம் கொடுக்கும்போது என்ன சண்டை நடக்கும்னு தெரில. அங்கே இங்கே சண்டை போட்டால் போலீஸ் வரும், அங்கே சண்டை போட்டால் இராணுவம் வச்சுருக்கார், அவர் சேனை இருக்குது. அல்லேலூயா. பெரிய சுடரொளி பட்டையை மேந்தி நிற்கிறாரு, சண்டையாக போடுற வா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு இவ்வளவு உள்ள சண்டை நடக்குது, இவ்வளோ கசப்பு இருக்குது, இவ்வளோ கோபம் வருது, இவ்வளோ எரிச்சல் வருது, இவ்வளோ கசப்பு, ஊங்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி சாயங்காலம் நடக்கும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. நானா நீயான்னு. அல்லேலூயா. ஆமேன். பாருங்க. ஆமாம். அப்போது அழிவுள்ள கிரீடத்துக்கு சண்டை. ஆனால் எதுக்கு யார் சண்டை போடணும் தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நீங்களும் நானும் போராடணும்.
ஆமென் சொல்லுங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். ஆமென் சொல்லுங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரூட்லேருந்து உங்களை திருப்பருக்கு எவனாவது வருவான். அல்லேலூயா. ஹலோ டார்லிங்கும்பா. ஆமென். போடி பிசாசேன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ரூட்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? போகணும். அது வாலிபர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடணும். ஆமென் சொல்லுங்கள். நீ பாட்டுக்கு வைராக்கியமாக வாழணும் ஏசப்பாவுக்காக. ஓ ரத்த சாட்சியாக நீ மறிக்கணும்னு நினைப்ப. டக்குன்னு வட்டி ரோஸ் எடுத்துன்னு வந்து நீட்டுவாங்க. அல்லேலூயா. ஆம்பளை நீட்டு வேணாம். யார் ரோஸ் கொடுப்பா? ஆனா பெண்ணா? ஆண். பொண்ணும் கொடுப்பாங்க. என்ன நீங்கள் என்ன பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பெண்களும் கொடுப்பாங்கல்ல சாக்லேட். பார்த்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்பீக்கிங். முதல் நாள் தான் சாக்லேட்டு, அடுத்த நாள் என்னது? பாவக்காய் பாயசம்தான். ஓகே, கவனிங்க. அதாவது சிலர்லாம் சொல்கிறாங்க லவ்வுன்னு என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறதான் லவ். ஆமென் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்படி அன்பாக இருக்கீங்க மனைவிடன்னு பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி லாங்காக பேசுகிறது பிரச்சனை இல்லை. சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, கொண்டீங்களா, போனீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இந்த லாங் கான்வர்சேஷன் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? வாலிபர்களுக்குள்ள பார்த்துருக்கீங்களா? அந்த கான்வர்சேஷன்லாம் அத்தனையுமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இருக்கணும். எந்த புருஷனாவது நீங்களாம் இருக்கீங்கள, ஒரு நாளைக்கு உங்கள் மனைவிக்கிட்ட எத்தனை நிமிஷம் பேசுகிறீங்க ஃபோன் காலில்? 2 வார்த்தை பேசுகிறேன். வெய்யி வர்றேன், அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் வரேன், அவ்வளோதான். மனைவிக்கிட்ட இதுதான் உண்மை. இதான் உண்மை. சிலருக்கு அந்த நம்பரை பார்த்தாலே போதும். ஐயோ பண்ணி நிம்மதியாக இருக்க விட மாட்டாளப்பா. ஒரு அம்மா புருஷன் ஃபோன் பண்ணுறாரு, பாட்டு வச்சுருக்கு. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. யாருங்க? என்ன? எங்கள் வீட்டுக்காரர் தான். அவருக்கு ரிங்டோன்னு. ஆமென். இதெல்லாம் உண்மை. யார் தெரியுமா? ஒரு பாசு மனைவி வச்சுருக்குது. அப்படி நல்ல வேளை என் மனைவி அது மாதிரி வைக்கல. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனி, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சனி. அல்லேலூயா. இருக்கீங்களா? தப்பு இல்லை. மனைவி நேசிக்கணும். ஒரு பெண் உங்களை நம்பி வந்தால் அந்த பிள்ளை கண் கலங்காமல் வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நல்லா அந்த பொண்ணுக்குரிய தேவையை செய்யணும். அவள் நல்லா பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், அவளை நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்த விடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க தான் சிங்கங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வர எல்லா ஆண்களும் ரொம்ப நல்லவங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பெஸ்ட். ஆமென். ஏன்னா நீங்கள் தான் அவங்கள அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. நம்ம மனது பார்த்தா பாருங்கள். ஆமென். பாவம், புருஷனை அடிக்கக்கூடாது, தப்பு அது. ஆமென். மனைவி அடிக்கக்கூடாது. மனைவி பலவீனமான பாண்டம் இல்லை. சில நேரத்தில் யோசிச்சு பாருங்கள். மனைவியெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்காக வாழ்கிறாங்க. அம்மா அப்பா விட்டு வராங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகமாக இருக்கிறாங்க. அப்போது 26 படிமா. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிறைய விசுவாசி இன்னைக்கு ஆகாயத்தில் சிலம்பம் அடிச்சுட்டு இருக்கிறான். எதிரில் ஒருத்தனுமே கிடையாது. பிசாசை போய் அடினா பிசாசு அடிக்கிறது இல்லை, அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் கொம்பை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுது. இங்கிலீஷ்ல படிக்கலாமா? இங்கிலீஷ்ல, பட் ஐ கீப் அண்டர் மை பாடி அண்ட் பிரிங் it into subjection, lest that by any means when I have preached to others I myself should be a cast away. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, I beat my body. என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்னா அடிக்கிறேன். அது அப்பப்போ கொஞ்சம் திமிரு பண்ணும். பார்த்தீங்கன்னா உடம்பு அப்பப்போ உடம்பு என்ன பண்ணும்? உடம்பு கொஞ்சம் திமிரு பண்ணும். நம்ம சொல்கிறது என்ன பண்ணாது? கேட்காது. டாக்டர் சொல்லுவார் சாப்பிடக்கூடாது. உடம்பு என்ன பண்ணும்? நாக்கு பலங்கும். உடனே என்ன பண்ணும்? கையெடுத்து
பலன்னு போடணும். போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும்? அடங்கிடும். பவுல் சொல்கிறாரு, ஐ பீட் மை பாடி. இந்த உடம்பு வந்து செய்யணும்னு துடிக்குது, போடணும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம பசங்க போய் சொல்லுவாங்க, அம்மா இதை எனக்கு செய்யணும்னு தோணுது, அம்மா போடுங்க 4 பாடியில். இங்கே சில நேரத்தில் நம்ம உடம்பை நாம் அடிக்கணும், இல்லைன்னா வேறு யாராவது போட்டு உதைக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அடங்குவோம். அப்போது எவ்வளோ சொல்கிறார், செல்ஃப் கண்ட்ரோல். முடியாத பட்சத்தில் தன்னை சில நேரத்தில் தூக்கம் வரும். வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும், பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் அசந்துருவோம் வண்டி ஓட்டும்போது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம வண்டி ஓட்டும்போது அடிப்போம். அப்புறம் மூஞ்சியில் என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றுவோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறது என்ன பண்ணாது? கேட்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்துவதற்கு பவுல் சொன்ன மாதிரி என் சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன்? அடிக்கிறேன். ஆண்டவர், ஏன்னா இந்த சரீரத்தை நம்ம அடிக்கலைன்னா இந்த சரீரம் விபத்துக்குள்ளாயிடும். இந்த சரீரத்தை நம்ம சரி பண்ணனா ஒரு விபத்துக்குள்ளாயிடும். அல்லேலூயா. அப்போது உனக்கு பெரிய விபத்து வராமல் தடுக்கணும்னா இந்த சின்ன சிக்ஷையை நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பசங்களாம் வண்டியில் போகும்போது என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போது எங்கள் அக்கா பசங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ண, வண்டியில் உட்கார வச்சுன்னு தூங்கிடுவா. அப்போ என் மனைவி பின்னாடி உட்காந்து ஒரு கில்லு வைப்பான், நறுக்குன்னு கில்லுவான். அப்போ அவள் வந்து சொல்லுவாள் எங்கள் அம்மாட்ட, பாட்டி அத்தை கூட நான் வண்டியில் போக மாட்டேன், ஏன்னா என்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அத்தை கிள்றதே நீ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். அடுத்த சர்வீஸ் வருவா அவள் பாருங்க. அப்போது சில நேரத்தில் சில கில்லு வரும், சில கொட்டு வரும், சில திட்டு வரும், முதுகில் டம்முன்னு ஒரு அடி விழுகும். எதுக்குன்னு சொன்னால் உங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தி லக்கை நோக்கி ஓடுவதற்கு தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள் தான் அது. ஆமென். நேரம் ஓடிட்டு கொலோசியர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம எல்லாரும் ஏமாத்திரும் நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களையும் மூடி ஏமாற்றுகிற நீ உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. எனக்கு தெரியாது, பாஸ்டுக்கெல்லாம் தெரியாது, ஐ ஜாலி. அம்மாக்கு தெரியாது ஜாலி, அப்பாவுக்கு தெரியாது ஜாலி, யாருக்கும் தெரியாது. அப்படி உங்களை நம்ம ஏமாத்திக்கிறோம். அல்லேலூயா. மாயமான தாழ்மை, தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். கவனிக்கிறீங்களா? வீணான இருமாப்பு வேண்டாம் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு தவறு என்று ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது சரி என்று நியாயம் தீர்க்காதிருங்கள். அதை நான் செஞ்சது சரிதான் சொல்லாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைச்சது, என்னை அழைச்சது எதுக்குன்னா, இந்த உலகத்தோட நீ கலந்து வாழக்கூடாதுமா, பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தண்ணினா மீனுக்குள்ள தான் இருக்கு. தண்ணிக்குள்ள மீன் என்ன பண்ணணும்? மீனை தூக்கி தரையில் போட்டு அது என்ன பண்ணிடும்? செத்துரும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:14 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே 1:14 போடு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் நம்ம பாருங்க, காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரா? தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரா? தேவன் உங்களுக்கு பெரிய ஆடை ஆபரணங்களை கொடுத்திருக்கிறாரா? ஒரு சொத்துக்களை கொடுத்திருக்கிறாரா? ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரா? அதை காத்துக்கொள்ளுங்க. அதை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, வல்லமைய, வரங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பணம் இருந்துச்சுன்னா அதை பாதுகாப்போம் நம்ம. ஏன்னா நிறைய பணம் இருந்தால் உங்கள் மேலே நிறைய பேர் கண் போடுவாங்க. கவனிக்கிறீங்களா? கண் போடுவாங்களா இல்லையா? நிச்சயம் கண் போடுவாங்க.
உங்களை ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அபிஷேகத்தோட வல்லமையோடு இருந்தால் பிசாசு உங்கள் மேலே கண் போடுவான். பிசாசு உங்கள் மேலே கண் போடுவான். அல்லேலூயா. அவன் நேராக வரமாட்டான், மனித ரூபத்தில் வந்து உங்கள் அபிஷேகத்தை கெடுக்கிற காரியத்தை செய்வான். அல்லேலூயா. பாருங்க, அப்போது ஒரே வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5:19. சீக்கிரமா. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவிச்சிடாதீங்க. உங்கள் ஆவி என்ன பண்ணாதீங்க. எல்லாரும் என்ன இருக்கீங்களா? உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ என்ன பண்ணணும் பார்த்துக்குங்க. ஒரு அபிஷேகத்தை கற்று என்ன பாருங்க, ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபிக்கிறீங்க, ஒரு அபிஷேகம் வல்லம் உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் போய் உங்கள் ஆவியை அவித்து போடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம பெட்ரோலாக இருந்தால் நம்ம யார் கூட போய் சேரணும்? பெட்ரோல் யார் கூட சேரணும்? பெட்ரோல் யார் கூட சேரணும்? வண்டி கூட. பெட்ரோல் மேலே தண்ணி ஊற்றுறோம், என்ன ஆகும்? சேராது, அவிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்போ பெட்ரோல் யார் கூட சேரணும்? நெருப்பு கூட சேரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ பெட்ரோலாக இருந்தால் நீ சேர்ற ஆள் என்னவா இருக்கணும்? நெருப்பாக இருக்கணும். ஆமென். வெறுப்பாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நெருப்பு கூட சேரணும். அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்கள், நீங்கள் நம்ம நல்ல அபிஷேகத்தில் எல்லாம் கவனிக்கிறீங்களா? இல்லை பாருங்கள், நல்ல ஆவியில் நிரம்புவோம், நல்ல ஜெபிப்போம், நல்ல பைபிள் படிப்போம். சில அந்த ஆவியை அவித்து போடுகிற அந்த பர்சன் உங்கள் பக்கத்தில் வரும்போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐயோ, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட் இது. அல்லேலூயா. கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. நல்லா தான் இருந்தேன், நேற்று இருந்து எனக்கு ஜெபம் பண்ண முடியல, நேற்று யாரு கூட சேர்ந்தேன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். நல்லா தான் ஆவியானவர் என்ன நிரப்புனாரு, நேற்று காலையில் நிரப்பலை, நேற்று காலையில் எங்கே போனேன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஐயா, எங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல ஆவியானவர் வாசம் பண்ணிட்டு இருந்தாரியா, இப்போ ஆவியானவர் எங்கே போனாரே தெரில, வேறு யார் உள்ளே வந்தான்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். எல்லோரும் விசுவாசிக்கலாம். நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. சில நேரத்தில் நல்லா ஜெபிக்கிற ஆளுங்க அப்படியே தூங்கி விழுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். இவங்க வந்து 1 மணி நேரம் பேசினேன், வந்துருச்சு அந்த ஆவி. அல்லேலூயா. என்ன பிடிச்சிக்கிச்சு, அது உங்களை பற்றி பிடித்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் இந்த சிலர் வாயத்திறந்தாவே குறையாக பேசுவாங்க பாருங்கள். நிறைய வராது. என்ன வராது? நிறைய வராது. 1 மணி நேரம் உட்காருங்க, அடுத்து உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும், மடை திறந்த வெள்ளம் போல். அப்படித்தான். ஆமாம். இல்லை, போச்சு, உருப்படாது, நாசமாக போச்சு. அப்படியே அந்த ஆவி, உங்கள் ஆவி என்ன பண்ணக்கூடாது. அதனால் நான் யார் கூடயும் சேர மாட்டேன், அங்கே போய் உட்காந்துப்பேன். அல்லேலூயா. கவனிங்க. நீங்கள் சேர்ற ஆள் யாருன்னு பார்க்கணும். உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று சொல்லுகிறேன். இருக்கீங்களா? நீங்கள் கூட்டாளி யாருன்னு பார்க்கணும். விசுவாசிகளே, இல்லை எனக்கு நிறைய நேரத்தில் உலக கூட்டாளி தவறு கிடையாது, உலகத்தில் நம்ம பழகாமல் இருக்க முடியாது. ஆனால் ஐக்கியம் யார் கூடன்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஐக்கியம் யார் கூட இருக்குது? நல்ல ஜெபிக்கிற ஆள் கூட ஐக்கியம் இருக்கா? அப்படி சேர்ந்துக்கணும், கழுகோடு சேர்ந்துக்கணும். ஆமென் சொல்லுங்கள். கழுகோடு சேர்ந்தால் காக்காவும் பறக்குமா? ஆமென் சொல்லுங்கள். கழுதியோடு சேர்ந்தா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ கழுகோடு நம்ம சேரணும். சொல்லுங்கள். ஆமென். நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம மனுஷனோட பேசுகிறது தப்பு இல்லைங்க, பழகிறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் ஐக்கியம் யார் கூட இருக்குது? உங்கள் ஐக்கியம் யார் கூட இருக்குது? ஏசு சொன்னார், பிதாவோடைய ஐக்கியம் இருக்குது, குமாரனாய் கிறிஸ்துவோடைய ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஐக்கியம் அங்கே இருக்கணும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆவியில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ஆவியில் ஒரு மாதிரி இருக்கா, ஆவியில் உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கா, விசுவாசிகளை கவனிக்கணும். அங்கேருந்து நீங்கள் யோசேப்பை போல அப்ஸ்கான் ஆயிடணும். ஆமென் சொல்லுங்கள். இவளை பார்த்தாலே நம்மளை கலங்க பண்ணுறாளே, ஓடியாந்துரு அங்கேருந்து. அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஆவி சரி கிடையாதே. அல்லேலூயா. இந்த ஆவி என்ன ஆவி? அது எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன மாதிரி ஆவி. இது சாதாரண ஆவி, இது கொட்டாவி. இந்த ஆவி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் அப்படி வந்துடணும், மூவ் பண்ணி. ஆவி என்ன பண்ணிடாதீங்க, அவித்து போட்டக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் நற்பொருளை காத்துக்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. சொத்து கடவுள் கொடுத்த அபிஷேகம் வல்லமை, அதை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்கே பார்த்துக்கணும், எல்லா இடம் 4 புறமும் பார்த்து, ஆண்டவரே அந்த நற்பொருளை நான் என்ன பண்ணிக்கணும். உங்கள் அபிஷேகம் அப்படி தான். நிறைய பேர் நினைக்கிறீங்களா, அபிஷேகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. விசுவாசிகளை பிரதர் சிஸ்டர், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கிற மாதிரி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கொள்ளும். விலையேற பெற்றது. அல்லேலூயா. மார்க் 10 அதிகாரம் 28 படிங்க. மார்க் 10:28
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தோம். நம்ம கூட சொல்றோம், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டேன், உமக்காக வரப்போறேன். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள யோசிக்கிறது என்ன? எல்லாத்தையும் விடணுமா? எல்லாத்தையும் விடணுமா? பேதுரு கேட்கிறார். அடுத்தது 29. அதற்கு இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவன் என் நிமித்தம் எல்லாத்தையும் இழக்கிறானோ, என்ன லாஸ் ஆகுறானோ, அவன் லாஸை நான் கெயின் பண்ணி கொடுப்பேன். அடுத்த வசனம் படிங்க. 30. இப்பொழுது இம்மையிலே பாருங்க, இப்பயே சில நினைக்கிறாங்க பரலோகத்துல தான் பலன். கிடையாது. இந்த பூமியில உங்களை ஆசீர்வதிப்பாரு, பரலோகத்தில் ஆசீர்வாதம் வரும். ஆனால் நீங்கள் இழந்து போனவங்களுக்கு இந்த பூமியிலே உங்களுக்கு சரி கட்டப்படும். எதெல்லாம் லாஸ் ஆனீங்களோ, மனைவியாவது கணவனையாவது வீட்டையாவது நிலத்தையாவது சகோதரியாவது விட்டவன் எவனும் இம்மையிலே இந்த நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் லாஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். நல்லா கவனிங்க. நிறைய பேர் பத்தியா நான் முந்தினோரா இருக்கேன், நான் எவ்வளவு உஷாரா இருந்தேன், நீ பாட்டுக்கு என்ன பண்ணிட்ட, ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்ட பத்தியா, ஊழியத்துக்கு ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணிட்ட பத்தியான்னு முந்தினோர் பேசுவாங்க. அந்த முந்தினோர் எல்லாம் பிந்தினோரா மாறுவாங்க. அல்லேலூயா. அந்த முந்தினோர்லாம் கர்த்தர் என்னவா மாற்ற போறாரு? பின்னாடி போங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன சீட்டு? முன்னாடி சீட்டு. அல்லேலூயா. ஆகிலும் முந்தினோர் அநேகர் என்னவா மாறுவாங்க? அவங்களுக்கு அந்த வசனம். வீட்டையாவது நிலத்தை சிலர் சொல்லுவாங்கள்ல, பிழைக்க தெரியாதவனா இருக்கேன். நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணுற அத்தனை பைசாவையும் இப்பயே திருப்பி தருவார் ஆண்டவர். இந்த இம்மையில் கொடுப்பாரு. இம்மையில் ஏசு சொல்கிறாருங்க. ஏசு சொல்கிறாரு. ஆமென். நம்ம முந்தினோர்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? செய்யவும் மாட்டாங்க, செய்கிறவன் என்ன பண்ண மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதான் அவங்க தான் முந்தினோர். அல்லேலூயா. சீனியர்ஸ். அவங்களாம் யார்? சீனியர்ஸ். முந்தினோர்லாம் என்ன ஆக போகிறாங்க? பிந்தினோர்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அல்லேலூயா. முந்தினோர் ஆக்க போகிறாங்க. தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இன்றைக்கி தியாகமாக செஞ்சுருக்கீங்க, தியாகமாக கொடுத்துருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் கொடுக்கல. இல்லாமையில் கொடுத்த ஜனங்கள் தான் அதிகம். இல்லாமையில் கொடுத்தவங்க அதிகம். எனக்கு தெரியும், உங்களுக்கு நாளைக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஆடுகளோட நிலைமை. ஆமென். நான்லாம் ஜெபம் பண்ணிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு. நீங்கள் முன்னாடி நடந்து போனால் சொல்லுவேன். அல்லேலூயா. என் ஜனங்கள்லாம் வச்சுட்டு கொடுக்காம இல்லை, அவங்க இல்லாமையில் கொடுக்குறவங்க தெரியுமா? அவங்க அந்த கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு பைசா இல்லைங்கிறத எத்தனையோ கேரள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆனால் நான் மனதார ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அந்த பிந்தினோர்லாம் ஆமென் எல்லாத்தையும் கர்த்தர் முந்தினோர் ஆக்குவார். ஒருவேளை உங்களை விட முந்தி இருக்கலாம் பணத்தில் எல்லாரும், அதை பற்றி கவலை கூட படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஐயோ என்னை விட முந்திட்டாங்க, முந்தட்டும், அவன்லாம் பிந்துவான். அல்லே சொல்லுங்க. நம்ம முந்துவான். கை தட்டுங்க எல்லாரும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் முந்துவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர். ஆண்டவருக்காக சிலதை நம்ம இழந்திருப்போம், சில நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். ஆண்டவர் இதை நம்ம வச்சுருந்தா என் பிள்ளைக்கு எதாவது செஞ்சுருக்கலாமே, என் பிள்ளைக்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே, இல்லை ஒரு சவர நகை வாங்கி கொடுத்துருக்கலாமே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் மறைச்சி செய்கிற நீங்கள் எனக்கு ரொம்ப உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருக்குது. நீங்கள்லாம் எனக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் நஷ்டத்தை குறித்து இந்த வருஷத்தில் ஆண்டவரே தேவனுக்காக நஷ்டம் அடைந்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பைசாவை கர்த்தர் நஷ்டம் அடைய விட மாட்டார். உங்கள் பணம் உலகத்தில் எத்தனை நஷ்டம் அடையுதில்ல, தேவனுக்காக நம்ம செலவு பண்ணுங்கள், அந்த நஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம யாரெல்லாம் பணம் வாங்கி தராமல் இருக்காங்களோ திருப்பி தருவாங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் வராத பணமெல்லாம் வரும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அண்ணால் ஆண்டவரே ஒன்றை தரேனார், ஒன்றை தரையா அந்த 5 வச்சுக்கோ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அந்த ஒன்று தான் அவருக்கு வேணும், அந்த ஒன்றை தான் கொடுக்க மாட்டீங்களே.
அவன் சொல்லுங்க, அந்த ஒன்றை தான் கேட்குறாரு. அல்லேலூயா. அந்த ஒரு சாமுவேல் வேணும் அவருக்கு, ஒரு தீர்க்கதரிசி வேணும். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த தீர்க்கதரிசி இந்த கோத்திரத்தில் இந்த பெண்ணோட வயிற்றில் பிறக்கணும். இது வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இத்தனை வருஷம் இந்த கோத்திரத்துக்கு அனுமதியே இல்லை. ஆனால் இந்த கோத்திரத்தை பிறக்கிற சாமுவேல் குழந்தையிலேயே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க. அண்ணாளுக்கு என்ன பரலோகத்தில் 5 பிள்ளை கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்கள், இங்கேயே கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள், இங்கேயே தருவார். கல்யாணம் ஆனவங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், இங்கே தருவார். பிரதர், நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். சிலருக்கெல்லாம், ஐயா ஒரு சிஸ்டர் வந்தாங்க, பாஸ் ஐயா எனக்கு இந்த வேலை கிடைக்குமா? அவங்க ஜபமெல்லாம் பண்ண, நான் உடனே சொன்னேன், உங்களெல்லாம் கைவிடவே மாட்டார் போங்க அப்படின்ட்டேன். அதாவது உங்களையெல்லாம் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அவங்களாம் ஜெபம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் அப்பத்திற்கு இறந்து திரிய தேவன் விடவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்களுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில நஷ்டங்கள் கடவுள் நிமித்தம் வந்துருச்சா உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. ஐயோ அல்லேலூயா தெரியாமல் ஆமேன் போட்டேனே, பாக்கெட்லேருந்து மாற்றி போட்டேன், இந்த பாக்கெட்டில் இருக்குன்னு நினச்சேன், இந்த பாக்கெட்டில் இருக்குது எடுத்து என்ன பண்ணிட்டேன் போட்டேனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக லாஸ் ஆகிடுச்சா, கடவுளுக்காக இழந்துட்டோமா? மனுஷனுக்காக இழந்தீங்கன்னா அவன் உங்களை தள்ளி விட்டுருவான். தேவனுக்காக இழந்தீங்கன்னா உங்களை அவரு தூக்கி நாள் நிறுத்திடுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதற்காக யோசிக்காதீங்க, ஆத்துமாக்களுக்காக யோசிக்காதீங்க, தேவ ராஜ்யத்துக்காக யோசிக்காதீங்க, தேவ ஜனத்துக்காக யோசிக்காதீங்க. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக பரலோகத்தில் பலன் வராது, இம்மையிலே இந்த பூமியிலேயே உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான், கர்த்தர் அந்த வருஷத்திலே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் வர வர ஐஸ்வர்யனாகி மிகப்பெரியவனானான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வருஷம் நான் 2025 உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தம் கர்த்தர் அதான் கொடுத்துருக்காரு. அநேகரோட வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறாரு. ஆமாம். நிறைய எக்ஸ்டென்ஷன் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஏசாயா 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. அவன் ஒருவனாயிருக்கிறான், அவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எழும்பு 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 பலன் கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஒரு காலத்துல ராகாவை, எல்லாரும் அந்த வசனத்தை போடுங்க மறுபடியும். ஒரு காலத்துல ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும், அடுத்தது மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை தண்டித்ததும் நீதான் அல்லவா. ஆமென். ஒரு காலத்தில் என்ன வல்லமையாக செயல்பட்டோம்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபிச்சா அக்கினி இறங்குச்சில்ல. ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபிச்சா எந்த பிசாசி ஒரு கை பார்த்துடலாம்ல. ஆனால் இன்றைக்கு ஏன் முடங்கி படுத்து கொண்டாய்? ஆண்டவர் சொல்றார், எழும்பு எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை படிப்போம். 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே. போதும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமைய. ஒரு காலத்தில் கடவுளுக்காக வைராக்கியமா நின்னீங்கம்மா பிரதர், நின்னீங்களே பிரதர் சிஸ்டர், நின்னீங்களே, இன்னைக்கே முடங்கி படுத்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழும்ப சொல்றார், எழும்பு. போது படுத்தது. அல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுத்து 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 நீ சோர்ந்து போனதான் மிச்சம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டிலே, இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் உங்க எல்லாரும் எழும்ப சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? எழும்பி
ஜனவரியில் எழும்பி பிரகாசின்ன 12 மாதமும் எழும்பலை, 12வது மாதம் அதே பேசுகிறாரு, எழும்பு எழும்பு. அல்லேலூயா. இது வருஷம் எழும்பாத ஆளுகளாம் எழும்புங்க, இந்த 12வது மாதம் எழும்புங்க. பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை இது முதல் நீதியிட எனக்காக வாய்க்கப்பட்டிருக்கு. நல்ல போராட்டம் எனக்கு நியமித்த அந்த பாதையில் நான் ஓடினேன், முடித்தேன், கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். நம்மன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளால் அதை சொல்ல முடியுமா? எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆண்டவரே, லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொன்ன பவுல் முடிச்சார், போராட்டத்தை போராடினார், முடிச்சார். அவருக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை, அந்த பந்தய பொருள் அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு கூட நம்ம லக்கில் ஓடுறோமா? அந்த கோட்டுக்குள்ளே ஓடுறோமா? அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை வழி மாறி ஓடிட்டோமா? ஆண்டவர் சொல்கிறார், வழி மாறி ஓடினாலும் நீ சரியான வழிக்கு வந்துரு, வந்துரு, அந்த பாதைக்குள்ளே வந்துரு. எழும்பு சீயோனே, முடங்காத முடங்காத முடங்காத, முடங்கி படுக்காத. ஆமே, நீ படுத்தா கூட நீ முடங்கி முடங்கி படுக்க 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 உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராது. நீ எழும்பு, வல்லமையை தரித்து கொள்ளு, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஒரு காலத்து ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை தண்டித்ததும் நீதான் அல்லவா? அப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் இருந்த தேவச்சனமே, இயேசுவே, இந்த காலை வேளையில் நீயே முடங்கி படுத்திருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, போதும், 11 மாதம் போதும், இனி நீ எழும்பணுமா? எழும்பணும். எழும்பு சீயோனே, எழும்பி பிரகாசிச்சா உன் ஒளி வரும், கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும். ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா வருஷம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்காங்க ஆண்டவர், எத்தனை ஊழியம் பண்ணியிருக்காங்க ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாங்கள் லக்கை நோக்கி தொடர, ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க, ஆண்டவர் நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எங்கள் வழி மாறி போன எங்களை சரியான வழிக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, திசை மாறி போன எங்களை கொண்டு வாங்க. எங்கள் அபிஷேகத்தை, அந்த நற்பொருள் நாங்கள் காத்துக்கொள்ளணும். எங்கள் ஆவி அவித்து போடக்கூடாதுப்பா. எங்கள் ஆவி அனலுள்ளதா மாற்றுங்க, எங்கள் ஆவி அனலுள்ளதா மாற்றுங்க. ரபா கபா ரபா கபா ரபா ரபா கபா ரபா ரபா ரதா ரி அந்த ரகா லகா தரன ரபா ரபா. என் ஆவி அவிஞ்சு போகக்கூடாது, அவிஞ்சு போகக்கூடாது, அவிஞ்சு போகக்கூடாது. அனலாகணும், அனலாகணும், அனலாகணும். ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். அப்பா, அனலாயிருக்கு எங்களை ஆசீர்வதி. எத்தனையோ சத்தியத்தை கேட்குறோம்பா, ஆனாலும் எங்களால் இங்கே இச்சை அடக்க முடியலையப்பா. மறுபடியும் 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 அதே பாவத்தில் விழுந்துடுறோம்பா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இச்சை அடக்கம் எங்களுக்கு இல்லையப்பா. ஆமென். வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல, கையை கண்ட்ரோல் பண்ண முடியல, காலை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கம் வந்தா என் முகத்தை அடித்து தூக்கத்தை கலைக்கிறோமே, அந்த இச்சை வரும் பொழுதும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு எங்கள் வாழ்வை அடித்து நாங்கள் சரியாக்கணும். ஆண்டவரே, ரமா கர தர நர பல பர பர ரிபா லபா ரபா கபா ரபா லபா ரபா ரதர நரபல. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் ஆமென் அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான். நல்ல கைத்தட்டி அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எவ்வளோ வழி மாறிட்டேன். வேதத்தை படிக்கிறத விட்டாச்சு, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத விட்டாச்சு, ஊழியம் செய்கிறத விட்டாச்சு, கொடுக்கறதையே விட்டாச்சு. ஏதோ எங்கெங்கேயோ போய் ஓடிக்கிட்டு இருக்கிறப்பா. ஆனால் இறுதியாக ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தராரு. எலும்பு, எலும்பு செய்யவனே, தூசியை உதறிடு, வல்லமையை தரிச்சுக்கோ.
ஆண்டவரை உயர்த்துகிற நேரம் சீக்கிரம் வந்து விட்டது. அப்பா அப்பா நாங்கள் எல்லாரும் வசனத்தை கேட்குறோம், இந்த சபை கேட்குது, காலங்காலமாக கேட்குது. ஆனால் எல்லாரும் கீழ்ப்படியணும் ஆண்டவர், கீழ்ப்படியணும் ஆண்டவர், கீழ்ப்படியணும். இன்னும் முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு கீழ்ப்படியாமல் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமையே நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு உங்கள் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய சந்தோஷம் சமாதான வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட அவருடைய வருகை பரியந்த மென்னிலைக்கு நிலைத்திருப்பதாக. மாரநாதா மாரநாதா மாரநாதா. அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்க. டிஸ்கன்டினியூ பண்ணவங்கெல்லாம், பாதியில் விட்டவங்கெல்லாம் இந்த டிசம்பர் வந்துடுச்சு, திருப்பி ஆண்டவருக்காக கண்டினியூ பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் வர்ற வருஷத்தில் உங்கள் கண்கள் காணும். உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் உண்டாகும். நீங்கள் தொடரும் மகளே, என்னென்ன ஆண்டவருக்காக நீ தீர்மானம் எடுத்தியோ, என்னென்ன பொருத்தனை பண்ணனையோ, எதற்கெல்லாம் வாழ்க்கை அர்ப்பணிச்சியோ அதை தொடரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கண்டினியூ பண்ணு. உன் ஆவி அவிச்சு போட்ட மனுஷனை நம்பி நீ விட்டுட்டியேன்னு ஆண்டவர் புலம்புறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நான் தொடர்றேன்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன் ஆண்டவரே. என் முரட்டாட்டத்தையும் என் கீழ்ப்படிதல் இல்லாமல் என் பிடிவாதத்தையும் நான் விடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் சொல்லுகிறேன், என் வசனம் சொல்லுகிறது, இது உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே விடாது. உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கொடியாய் பெருகுவீர்களா. God bless you. God bless you. Thank you so much.